ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் ஆணியை அயான் அடித்தான்னு சொன்னேன்ல, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு தொடர்ச்சி தான் இதுவும். அடிச்சுட்டு ஒடியாந்து ஒளிஞ்சிக்கிறா. அதோட நான் போய் என் வேலையை பார்க்க போயிட்டேன். திரும்பவும் வரேன், திரும்பவும் அவனை போய் தலையில் ஒரு அடி அடிச்சுட்டு வரா, காலில் ஒரு இடி அடிச்சுட்டு வரா, புள்ள தண்ணி குடிக்கிற பிள்ளைய போயிட்டு ஒரு வச்சுட்டு வரா. நான் மிரட்டினேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து ஒளிஞ்சிருக்கா பாருங்கள். இங்கே ஒளிஞ்சா எனக்கு தெரியாதான், அதனால் அவள் இங்கே ஒளிஞ்சிருக்காளாங்க பாருங்கள். நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல இந்த இடத்துல ஒளிஞ்சா. எவ்வளோ அறிவாளி பாருங்க ஆணி. அப்பா அங்கே பாருங்கள், மூஞ்ச பாருங்களேன். அதோட ரியாக்ஷன் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுடுவாங்களா? வெளியில் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க பாருங்கள். அங்கேருந்து பின்னாடி போகிறோம். அங்கே பாருங்கள், அப்பா கேடி நம்பர் 1 இருக்காங்க. அங்கே பாருங்கள். ஐயானுக்கு இது மாதிரி வேலைலாம் வராது. அங்கே பாருங்கள், அது ஒரு அப்ராணி. அங்கே பாருங்கள், இங்கே ஒளிஞ்சிக்கிட்டாலா பாருங்கள், என்ன கடிக்க வரா. இந்த ஜிபி முத்து சொல்வார்ல, விவரத்தில் கூடுந்தவ அப்படின்னு வரல, அந்த மாதிரி இவ விவரத்தில் கூடுந்தவ. இவ ஆளு தான் சிறுசு, அறிவெல்லாம் பெருசு பாருங்கள். திரும்ப வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிறாங்களாம். இது ஒளிஞ்சிக்கிற இடத்த பாருங்க. ஐயோ, ரவுடி பேபியாக இருக்காங்க இவ. அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டா திரும்ப. வேலை இல்லைன்னா அழகாக உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விளையாடிட்டு கூடயே சுற்றிட்டு இருக்கலாம். என்ன பண்ணுறது, வேலை இருக்கே. கடைக்கு கிளம்பணும். பாப்பாக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லை. தப்பையும் சமைச்செல்லாம் வச்சுட்டேன். கடைசியில் ஜுரம் அடிக்குதுன்றதுனால அனுப்பலை. அவ்வளோதான், இன்றைக்கி வீட்டில் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கடைக்கு கிளம்புனேன். அவளுக்கு இது மாதிரி ஒளிஞ்சு விளையாட ரொம்ப பிடிக்கும். நானே வாங்கும்போது அரை மனசாக தான் வாங்கினேன். ஏன்னா இது ஒரு மாதிரியாக கலர் மிக்சடாக இருக்குது, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசித்து தான் வாங்கினேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் பரவாயில்ல, இந்த பிள்ளைய நம்ம வாங்கிட்டோம், இல்லைனா மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நினப்பேன் நான். இந்த மாதிரி அயான் விளையாட மாட்டேறா. அதனால தான் எனக்கு இவ கூட அப்படியே விளையாடிட்டே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா எனக்கு உள்ளார. இருந்தும் இவ கூட நான் விளையாடிட்டு உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு ஒரு ஆணியாக இருந்தால் நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கலாம்.